Good morning students. विशारद उत्तराத்தில் नालंदा विश्वविद्यालय इधर நீங்கள் வந்து படிச்சீங்க. दुनिया के प्राचीनतम विश्वविद्यालयों में नालंदा विश्वविद्यालय का नाम सुप्रसिद्ध है. உலகின் மிக பழமையான பல்கலைக்கழகங்களில் நாலந்தா பல்கலைக்கழகம் மிகவும் புகழ்பெற்றதாக விளங்குகிறது. यह भारत के अमर गौरव तथा पांडित्य का प्रमाण है. இது இந்தியாவின் அழியாத பெருமையும் அறிவுத்திறனின் சான்றாக இருக்கிறது. नालंदा विश्वविद्यालय ज्ञान का केंद्र था. एक गांवों की आमदनी से नालंदा विश्वविद्यालय चलाया जा रहा था. நாலந்தா பல்கலைக்கழகம் வந்து அறிவின் மையமாக இருந்தது. 100 கிராமங்களின் வருமானம் கொண்டு இந்த பல்கலைக்கழகம் நடத்தப்பட்டு வந்தது. इस विश्वविद्यालय में प्राचीन काल में ही 10,000 विद्यार्थी तथा 1,500 अध्यापक थे. இந்த பண்டைய காலத்திலேயே இந்த பல்கலைக்கழகத்தில் வந்து 10,000 மாணவர்களும் 1,500 ஆசிரியர்களும் இருந்தனர். इन सबके लिए आवास तथा अन्न जल आहार का सर्वोचित प्रबंध उस जमाने में किया गया था. இந்த அவங்களுக்கு எல்லாமே வந்து இங்கே தங்குற இடம், அப்புறம் சாப்பாடு, நீர், அன்னம் மற்றும் இதெல்லாம் வந்து சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தாங்க. बौद्ध धर्म के साथ भारत के विभिन्न तथा विशिष्ट धर्मों का ज्ञान इस विश्वविद्यालय में दिया जाता था. இந்த பௌத்த மதத்துடன் கூட இந்த இந்தியாவின் பல்வேறு சிறப்பான சமயங்களின் அறிவும் வந்து இங்கே வந்து கற்பிக்கப்பட்டது. பாரத் வர்ஷே மாத்திர நகி, சீன், அடுத்து மலேசியா ததா ஐஷியா के विभिन्न भागों से यहाँ विद्यार्थी आते थे. இந்த இந்தியாவின் பல பகுதியிலிருந்து மட்டும் இல்லாமல் சீனா, மலேசியா, ஆசியா இந்த மாதிரி பகுதிகளில் இருந்தெல்லாம் மாணவர்கள் இங்கே வந்து கல்வி கற்றனர். வைதிக் தர்ஷன், बौद्ध दर्शन, कानून, विज्ञान, ललित कलाएं का साथ अनेक विभागों तथा विषयों का ज्ञान प्रदान किया जाता था. இங்கே வந்து வைதிக் தர்ஷன் அதாவது வேத தத்துவம், பௌத்த தர்ஷன் வந்து பௌத்த தத்துவம், கானூன் வந்து சட்டம், இந்த சட்டம், விஞ்ஞான் அறிவியல், லலித் கலாயங்கா சாத் அதாவது பல நுண்கலைகளும் வந்து இங்கே வந்து மற்ற எல்லா துறைகளும் வந்து இந்த பாடங்களில் அவங்களுக்கு வந்து கற்பிக்கப்பட்டது. பண்டித் சீலபத்ர இனுக்கே உபகுல்பதி தே. இந்த மகத்தான ஒரு பண்டிதராக வந்து இந்த சீலபத்தர் வந்து இப்பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக இருந்தார். அப்படிங்கிறது தான் இந்த நாலந்தா பல்கலைக்கழகம். இதை நீங்கள் படிச்சீங்க. தன்யவாத்.